ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். காலை நேர வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். காலையில பிஸியாக இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாமி கூட ஒழுங்காக கும்பிட முடியல. அப்படியா? ஏன்? இல்லை, நேரம் ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. அதனால அப்புறம் நான் என்ன ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும்ல. 5:45 எந்திரிக்கணும். எழுந்திரிச்சாதான் 1/4 மணி நேரம் கழிச்சு காலையில சாமி கும்பிட்ற பழக்கம் எத்தனை நாள் இருக்கு உங்களுக்கு? அதுதான் இது பிரம்ம முகூர்த்தத்துல கும்பிடுற மாதிரி தான். இப்ப கும்பிட்டாலுமே 5:30 சூரியன் உதிக்கிற வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல கும்பிடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பலன் தான். ஓ, சரி சரி, நல்லது. இந்த மாதிரி வெள்ளனா எந்திரிச்சு சாமி கும்பிடுறது நல்லது செய்யறோம். நினைச்ச காரியம் இப்ப எந்திரிச்சு உனக்கு பண்ணி கொடுக்குறதே சாமிக்கா தான் எந்திரிக்கிறது. என்ன சமைச்ச மாதிரியாச்சு, சாமி கும்பிட்ட மாதிரியாச்சு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோம்னாவே பிரம்ம முகூர்த்த பூஜை தான். ஆனா கோயில்ல ஏன் அந்த நேரம் திறக்க மாட்டாங்க? கோயில்லையும் இந்த மார்கழி மாசம் திறப்பாங்க 4 மணிக்கு. ஆமா. அந்த மாதம் தான் சாமி வெள்ளனை எழுந்திருக்க மாதிரி. மற்ற மாதம்லாம் 8 மணி 7 மணிக்கு தான் திறப்பா. ஆமாம், 8:30க்கு தான் திறப்பா நம்ம ஊர் கோயிலில். 8:30க்கு தான் திறந்து காலை இதெல்லாம் கடனெல்லாம் முடிப்பார். அப்புறம் 11 மணிக்கு 12 மணிக்கு தான் சாத்திடுவா. ஆமாம். அப்புறம் திரும்ப 3 மணி 4 மணிக்கு திறப்பா. ஆமாம். அப்புறம் நைட்டு 8 9 வரைக்கும் இருக்கும். ஆமாம். என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? கேரட்டு முள்ளங்கி சாம்பார், அந்த புதினா துவையல். புதினா துவையல் காலையிலைக்கா? காலையிலைக்கு ஒன்றும் மாவு இல்லை. புதினா துவையல் காய். அதனால மாவு இல்லை, இருந்தாலும் வச்சோம்னா வாடி போயிடும். அது ஏதாவது சாதத்துக்கு போட்டு பண்ணி சாப்பிட வேண்டியது. ஆமாம், மிக்சிங் மாதிரி. ஆமாம், மிக்சிங் மாதிரி. இங்கே என்ன வாங்கியிருக்கீங்க மம்மி? ஆமாம், இந்த இந்த கேரட்டு எல்லாம் சேர்த்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி 45 ரூபா, 50 ரூபா இது தக்காளி. பீன்ஸ் 10 ரூபா, அவரைக்காய் 10 ரூபா, இது 10 ரூபா. அவ்வளோதான். வேற என்ன வாங்கினா? அவ்வளோதான். இதான் சந்தையில் வாங்கினது. சந்தையில் வாங்கினது. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு இருந்தீங்க? நேற்று 7:30 8க்கு போயிட்டு 7:30க்கு போயிட்டு 8க்கு வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம். இங்கேருந்து உங்களுக்கு சந்தை பக்கமா? இல்லை. எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? ஒரு 10 நிமிஷம் ஆகும். சந்தையில் எல்லா காய்கறியும் போட்டிருப்பாங்களா? ஆமாம். எல்லாம் எடுத்து வைக்க போனாங்க, அதை முடிச்சுட்டு. அதனால நமக்கு ஈஸியாக கிடைச்சிச்சு. வீட்டுக்கு போகிறதுக்காகவா? 7:30 8 மணிக்கெலாம் எடுத்து வச்சாதான் அவங்க வெளியூர்காரங்க தான் போடுறாங்க சந்தை. அதனால அவங்க சீக்கிரம் போகணும்னா கேரட்டெல்லாம் அள்ளி கொடுத்துட்டேன். இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அவங்க எடுத்துகிட்டு போனாலும் சிரமம் தானே மம்மி. அதை வித்துட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லை. அவங்க ஆனால் வாரத்துக்கு எல்லா நாள்லையும் எல்லா இடத்துலையும் சந்தை போடுவாங்க. ஆமாம் ஆமாம். திங்கக்கிழமை இங்கே, செவ்வாய்க்கிழமை வேறு இடத்துல, புதன்கிழமை இங்கே. ராயவரம் வந்து புதன்கிழமையா? ஆமாம், ராயவரம் புதன்கிழமை அந்த மாதிரி சந்தை இல்லை. அப்படியா? தேனிப்பட்டி சந்தை, அப்புறம் ராயவரம் சந்தை, அப்புறம் கடியாப்பட்டியில் சந்தை இருக்குது தானே? ஆமாம், கடியாப்பட்டி. கடியாப்பட்டி தானே? ஆமாம் ஆமாம். அன்றைக்கி கொப்பனாவட்டிலாம் சந்தை இருக்கா மம்மி? கொப்பனாவட்டியில் தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் செட்டி வீடு நிறைய இருக்கா? செட்டி வீடு இருக்கிற இடத்துல தான் சந்தை இருக்காது. மற்ற இடத்துல இருக்காதோ? இப்போ நீங்கள் ஈரோடு திருச்செங்கோட்டெல்லாம் இருந்தேன்னு சொன்னீங்களா? அங்கெல்லாம் இருக்கும். அப்போவும் சந்தையில் தான் காய்கறி வாங்குவீங்களா? ஏன்னா சந்தையில் வாங்கினா நிறைய காய்கறி கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். நிறைய காய்கறி வாங்கலாம். 5 ரூபா கம்மியாக வாங்கலாம், அவ்வளோதான். மொத்தத்துக்கா? இல்லை, ஒவ்வொரு காய்க்கும் ஒரு 5 ரூபா கம்மியாகும். இதுவே காய்கறி கடையில் போய் கேட்டோம்னா
இப்போ காய்கறி கடையில் போய் கேட்டோம்னா ரொம்ப கூட. தக்காளி 50 ரூபான்னா 75 ரூபா வைப்பேன். 25 ரூபா கூட 25 ரூபா கூட வைப்பேன். அந்த 25 ரூபாய்க்கு நம்ம 2 காயை வாங்கிடலாம். வாங்கிடலாம். எசையாவது வச்சிருந்தேன் அப்படிலாம் வாங்கலாம். ஆமாம், நம்ம சந்தைக்கு போக முடியலை, ஏதோ ரீசன் அப்படின்னா அப்போ வாங்கலாம். ஆமாம், கொலையில் அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சந்தையில் இருக்கவங்களுக்கு மட்டும் காய்கறி எப்படி சீப்பாக கிடைக்குது? அவங்க வாங்குறாங்க அப்படி மூட முடியாது வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேங்க. அப்புறம் மீசியும் வீட்டுக்கு போயிட்டாரு. வேற என்ன ஹெல்த் வீட்டுக்கு போய் நமக்கு என்னப்பா? டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. நம்ம பொறுப்பு பார்த்தது நம்ம பொறுப்பு. அவருக்கு ஆப்ரேஷன் நம்ம நடந்துச்சு? இல்லை ஆப்ரேஷன்லாம் இல்லை, சும்மா. ஆனால் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு வராங்க பெரிய ஆளுகள்லாம். அதே நல்லா பார்ப்பாங்க. அதனால அப்போலோ கொண்டு போயிருக்காங்க. நைட்டு வேற யாரும் பார்த்தீங்க? நைட்டு வேற யார்கிட்ட பார்த்தீங்க? வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் பார்த்தீங்களா? வினிதா ஹவுஸ் குக்கிங் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வேற யாராவது பார்த்தீங்க? தருண் சுந்தர் என்ன போட்டுருந்துச்சு? தருண் சுந்தர்ல நான் பார்க்கலையே, போட்டுருந்துச்சா? தருண் சுந்தர் எங்கள் ஃபேமிலி நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அதை போட்டுருந்துச்சு. அதாவது தோணுனதெல்லாம் போட்டுதுப்பா தருண் சுந்தர். அப்புறம் நாங்கள் இங்கேயே கிளம்பிட்டோம்னு சொல்லி இன்னொரு வீடியோ அதை போட்டுருந்துச்சு. அதுல புள்ள மூஞ்சியே சர்க்கஸ்க்கு போகிறாங்களாம். சர்க்கஸ் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க இவ்வளோ. சர்க்கஸ்க்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சின்ன பையன்லாம் கூட்டிகிட்டு சர்க்கஸ். ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள வீட்டு கட்ட பார்க்குது. அது ஆமாம், ரவுண்டாக பிளான் பண்ணியிருக்கு. 10 லட்ச ரூபாய்க்குள்ள வீடு கட்டியே ஆகணும். ஆமாம், 10 லட்ச ரூபான்னா 15 லட்ச ரூபா வந்துடும் எம்ஏ. 10 லட்ச ரூபான்னா அதுவெல்லாம் கட்டிடுவாங்க. அவர் நல்லா வேலை பார்க்குறாரு. புருஷன். ஆமா, இடிக்கிறதெல்லாம் இடிச்சு போட்டாரு அவரு. எது பழைய வீட்டையா? பழைய வீட்டை. ஆமா, இடிச்சு போட்டு அந்த இடத்த இதுவா கிடக்கு, தரையோட தரையா கிடக்கு. எது வண்டி வச்சு இடிச்சாரா அவரே இடிச்சிட்டாரா? அவரே இடிச்சிட்டாரு. அவரெல்லாம் சூப்பரா வேலை பார்க்குறாரு. அந்த இந்த வேலைக்கு போறனால, வெள்ளி பாத்திரம் வியாபாரம் பூசுறது வேலைக்கு போறனால அவங்க வந்து பாத்திரம் மூலம் பூசி விற்கிறாங்க எம்மி. ஆமா, மீன் எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. நல்ல தும்பா இருக்கு. கேரளால இந்த மாதிரி சந்தை இருக்குமா மம்மி? தெரியல, இவங்களுக்கு சந்தை இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. சாந்தாமுத்து இல்லை, அவங்க கடை வீதியில போய் தான் வாங்கிட்டு வராங்க. எல்லாமே விலை கூட தான் வாங்கிட்டு வராங்க, சந்தையில வாங்கல. அவங்க கொஞ்சம் விலை கூட கொடுத்துதான் வாங்கிட்டு வராங்க காய்கறிகள். ஆமா. அப்போ அந்த இது ஸ்டேட்டில் இல்லையோ தெரியல, அப்படித்தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக சந்தையில் வச்சுருக்காங்க. இல்லை, அங்கேயும் சந்தை இருக்காம இருக்காது. இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்து தானே வைப்பாங்க. பார்த்து தான் வைப்பாங்க. நீங்கள் அப்போ பழைய காலத்தில் உங்களுக்கு சந்தை இருக்காது. நீங்கள் காய்கறி வேணும்னா என்ன கடையில் போய் தான் வேண்டியிருவீங்களா? கடையில் போய் தான் வாங்குவோம். மளிகை கடை இந்த மாதிரி கடையா போட்டு வச்சிருப்பாங்க காய்கறியோட, அதை வாங்குவோம். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா காய்கறியும் கிடைக்குமா? கத்திரிக்காய் எல்லாம் நீள நீளமா கிடைக்கும். அப்படியா? கத்திரிக்காய் எல்லாம் டேஸ்டும் இருக்காது, நீள நீளமா இருக்கும். ஏன் அங்கே விளையிற கத்திரிக்காயா? அந்த கத்திரிக்காய் வழுதனங்காய். வழுதனங்காயா? கத்திரிக்காய்க்கு வழுதனங்காய். ஏன் வழுக்கிக்கிட்டு போறனாலயா? நீளமா இருக்கும், புடலங்காய் மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் பார்த்தா. ரொம்ப பெருசா இருக்குமா? ஆமா, ஒரு கத்திரிக்காயே போதும் ஒரு சாம்பார். அதனால வழுதுனங்காம்பர். அப்புறம் பீட்ரூட்டு கேரட்லாம் கிடைக்கும் மம்மி? இப்போ கிடைக்குமா இருக்கும், இப்போதான் டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நாங்கள் காய் கிடைக்காதனால பப்பாளி காய் கூட நாங்கள் கூட்டு வைப்போம். அப்போல்லாம் பப்பாளி மரம் வச்சுருந்தீங்களா? பப்பாளி மரம் நிறைய இருக்கும். பப்பாளி மரம் இருக்கும், அது கூட்டு வைப்போம். கூட்டம் நல்லா இருக்குமா?
இந்த இது பூசணி இந்த கூட்டு மாதிரி இருக்கும், சவுச்சோ கூட்டு மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறது. ஓ சரி சரி. அப்புறம் ஏதோ ஒரு பாயசம் சொல்லுவீங்களா, அது என்னது? அப்புறம் இது பாசிப்பருப்பு போட்டு பாயசம் வைப்பார். பிரதமையா நம்ம பிரதமை. அங்கெல்லாம் பேர் தான் வேறு வேறு சொல்கிறாங்க மம்மி, ஆனால் வந்து ஜாமான்லாம் இங்கே உபயோகப்படுத்துறதா உபயோகப்படுத்தும். பேர் தான் வேறு வேறு. அவங்க டேஸ்ட்டே வேற. எரிசேரின்னு சொல்லிட்டு அது நல்லாவே இருக்கு, அது வாயில வைக்க. அது ஒரு மாதிரி புளியும் இருக்கும் காரமும் இருக்கும், அது எரிசேரிம்பாங்க. அது என்ன சாப்பிட்றதா? தொட்டுக்கிறது தொட்டுக்கிறது தொட்டுக்கிறது. எரிசேரி புளிச்சேரி. அப்பா நல்லாவே இருக்காது. கடலைக்கறி. கடலைக்கறியா? கடலைக்கறி கூட தொட்டுக்கலாம். கடலைக்கறி கூட தொட்டுக்கலாம். அதுதான் இப்போ நம்ம சப்பாத்திக்கு இங்கே வரணும், இங்கே வந்துருச்சு சப்பாத்தி. ஆமாம், சின்ன மசாலா. சின்ன மசாலான்னு வந்துருச்சு. அது அவங்க சாதத்துக்கே பிடிச்சி சாப்பிடுவாங்களா மம்மி? அவங்க இட்லிக்கு. வேற இட்லிக்கு. ஆமாம். வள்ளிக்கு நமக்கு கேரளா லைஃபே மறந்துருச்சு. ஆமாம். தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாடு, கேரளா வந்தால் கேரளா. 15 வயசு வரைக்கும் கேரளாவில் இருந்தேன். 10th +2 படிக்கிற வரைக்கும். 17 வயசு வரைக்கும் இருந்தேன். உங்கள் அக்காங்கெல்லாம் இங்கே தான் சின்ன வயசு? அவங்கெல்லாம் இங்கே தான் சின்ன வயசு. நானும் அடப் மாமா சேகர் மாமா 3 பேர் இருந்தேன் கேரளா. ஓ, ஆனால் அவங்களுக்கு கூட இவ்வளோ ஞாபகம் இருக்காது, உங்களுக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குது கேரளாவில். நான் இதுலேயுமே கொஞ்சம் தீவிரமாக இருப்பேன்ல. தீவிரமாக யோசிப்பேன், தீவிரமாக இருப்பேன். ஆனால் என்னை பார்க்குறவங்க சாதாரணமாக நினைப்பாங்க, ஆனால் எனக்குள்ள ஆட்டிடியூடு எதையுமே ஒரு ஆழமாக யோசிப்பேன். ஆழமாக ஒருத்தரை பார்த்தா அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன செய்கிறாங்க, அத்தையும் நோட் பண்ணுவேன். நீங்களாம் அப்படி பண்ண மாட்டேன், நீ முத்துவினாவெல்லாம். ஆமாம். இப்போ தாரணேஷும் பார்ப்பேன். அதெல்லாம் அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறாங்க. தாரணேஷ் சின்ன பையன் தானே, தாரணேஷ் இப்பவே அதெல்லாம் பார்ப்பேன். அதான் தனுசுராஜ். தனுசுராஜ்னா அதெல்லாம் நுணுக்கமா பார்ப்போம், நுணுக்கமா எதையும் இது விசாரிப்போம். அந்த ஒரு திறமை எங்கள்கிட்ட. அது திறமையா? நீங்களாம் எல்லாரும் போல மேம்போக்கா போயிடுறீங்க. ஆமா, கேஷுவலா ஆழமா கேஷுவல். யாரையும் நாங்க வந்து சீண்டக்கூடாதுன்னு நினைப்போம். நீங்க வந்து அவங்கள பர்டிகுலரா பாக்குறீங்க. இவங்கள வந்து இல்ல நம்ம பாக்குறோம், இது என்ன தப்பு இருக்கு? அவங்கள மனசு ஒண்ணு வேதனைப்படுத்தலையே, அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க என்னன்னு. அவங்க என்ன போட்டிருந்தா நமக்கு என்ன? ஒருத்தருடைய தரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தரம் தான் பார்த்த உடனே தெரியுது, அப்புறம் என்ன? அது பர்டிகுலராக அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன இது போட்டிருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியும். ஆமாம். இந்த அவரைக்காய்க்கு எல்லாம் சாம்பார், அவரைக்காய் இல்லை, இது முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறாங்க. குக்கரில் முள்ளங்கியை போட்டாச்சு, முள்ளங்கி போட்டாச்சு, தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். ஆமாம். அடுப்பை முடிக்கலாம். என்ன கமெண்ட்ரி எடுக்கிற? அடுப்பை மூட்டி குக்கரில் விசில் போட போகிறோம் கைஸ். குக்கரில் விசில் ஏற்றிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணும். வெங்காயம் பத்தலையா? நைட்டு உரிச்சதா? கேரளா லைஃபு அது ஒரு லைஃப் மம்மி. எல்லாம் மலைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் வெளிச்சம்லாம் இவ்வளோ தூரம் இருக்கும் மம்மி. லைட்டெல்லாம் ரொம்ப டிம்மாக தான் இருக்கும். அப்போ இப்போ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ லைட்டெல்லாம் டிம்மாக தான் இருக்கும். டியூப் லைட்லாம் இருக்குமா? இருக்காதா? டியூப் லைட்டு நாங்கள் இருக்கையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த பல்பு போட்டிருப்பீங்க? இந்த குண்டு பல்பு தான். நீங்கள் சொல்லுவீங்க கலரில் தான் எரியும், அது வெள்ளையாக கூட எரியாது, சிவப்பு கலரில் தான் எரியும். அப்போ அந்த கலர்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்களா? லைட் எல்லாம் டிம்மாக தான் இருக்கும். அதே சொல்லல, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கும். தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. பகல்ல மம்மி, பகல்லையும் மழை வரனால அப்படிதான் இருக்க மாட்டாங்க மாதிரி இருக்கும். துணி எல்லாம் உள்ளுக்கே காய போட்டு, இப்பவும் இடுக்கியில எல்லாம் அப்படித்தான் இருக்கு.
இது போற பாதையெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல மம்மி, கார்லயோ வண்டியிலயோ டூ வீலர்லயோ எதுல ஆமா போனாலுமே மழை. சகதியா இருக்கும் சகதியா இருக்கும். சகதியா இருக்கும். அதுல வாழ்க்கையே நரக்கமா இருக்கும். ஆனா அதுலயும் படிச்சு பிள்ளைய எவ்வளவு முன்னுக்கு இருக்குங்கிற. கேரளா தமிழ்மே எப்படி இருக்கு? இது பெங்களூர் கர்நாடகா நல்லா இருக்குல்ல? பெங்களூர் கர்நாடகா நல்ல டெவலப்மெண்ட். அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நல்ல டெவலப்மெண்ட். எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு இதுக்குன்னு வேலைக்கு போகுதுங்க. ஆனால் பாஷை தான் வேற பேசுறதுக்கு கர்நாடக பாஷை. ஆனால் வந்து நல்ல டெவலப்மெண்ட் கம்மி தான் இருக்கும். ஏன் நோயே வராத அவங்களுக்குலாம் தெரியல. ஹாஸ்பிட்டலும் கம்மி தான் இருக்கும். நம்மள மாதிரி 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப இருக்காது. அப்போ எமர்ஜென்சினா ஒரு ஆஸ்பத்திரி 2 ஆஸ்பத்திரி தான் இருக்கும். திருச்சியில திருமணவக்கமெல்லாம் ஆஸ்பத்திரி. ஆமா, தெருவுக்கு தெரு. ஆமா, இந்த தெரு இல்லைன்னா இந்த தெரு, இந்த தெரு இல்லைன்னா இந்த தெரு, அப்படி இருக்கு. தெல்லைநகர்லாம் அப்பா எவ்வளோ ஹாஸ்பிட்டல். பிஸ்னஸ் சரியா போச்சு மம்மி, எல்லாம் பிஸ்னஸ். அந்த படத்தில் சொல்லுவேன்ல, மக்களுக்கு நோயை வர வச்சாதான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ நோய் இருந்தால் தானே நம்ம போவோம். அப்போ நோயை கொண்டு வரணும். நோயை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த சிக்கனை கொண்டு இதில் சமைப்பையில்ல, அந்த மாதிரி சிக்கனை கொண்டு அந்த ஏதோ ஒரு இதில் டிச்சுக்குள்ளே ஏதோ ஒன்றுல கழுவி கொண்டாந்து ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டா சிக்கன் என்ன சின்ன சிக்கன் மம்மி, சின்ன குஞ்சு, அதை இன்ஜெக்ஷன் போட்டால் அது ஒரு வாரம் 2 வாரத்துலேயே வெயிட்டு கூடிட்டா அதை சீக்கிரம் வந்துடலாம். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு விற்கிறதுனால மனுஷனுக்கு நோய் கூடுது. நோய் கேன்சர் வந்துடுறதுனால அவன் திரும்ப கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன். அப்போ அந்த இடத்துல நம்ம கேன்சர் மருந்தை வச்சு விற்கிறோம். இப்படி பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தான் சிக்கன்லேயும் காசு இருக்குது, இங்கிட்டு காசு இருக்குது. அப்படி அதனால கேரளா தான் கொஞ்சம் இது கம்மி மற்ற ஸ்டேட்டுகளை விட. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் அது நீங்கள் பார்த்து. கேரளாவில் விவசாயம் நிறைய இருக்கும். ஒரு வீடு நடுவில் இருக்கும். 50 சென்ட் இடத்துக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும். அதனால அவங்க வேணுங்கிற மரம், ஜாதிக்காய் மரம், என்னென்ன வேணுமோ வச்சிருப்பாரு. அதனால ஓரளவுக்கு ஹெல்த்தியா தான் இருப்பாரு. ஜாதிக்காய், அந்த காய் இங்கே கேள்விப்படவே இல்லை மம்மி, இருக்கா? ஜாதிக்காய் நம்ம எதுக்கும் பண்றேன், இங்க எடுக்கிறாங்க. இங்க ஜாதிக்காய் தொண்டு ஸ்கூலுக்கு கொண்டாருங்க. மஞ்சள் கலர்ல இப்படி ரவுண்டா இருக்கும். அது கொண்டாருங்க. நாங்க அதை உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். டீச்சர் பிரிஞ்சு நடத்துறதுக்கு முன்னாடியே நடத்திக்கிட்டு இருக்கலையா? நடத்துறதுக்கு முன்னாடி நடத்திட்டு சாப்பிட்டோம்னா திட்டுவாளுங்க, எந்திரிச்சு நிக்க சொல்லுவாளுங்க. பனிஷ்மெண்டா? அழிக்க நம்ம அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கினதுண்டா? இல்ல, அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன், பண்ணவும் மாட்டேன், பயப்படுவேன். அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் படிக்கிற பிள்ளைகளோட ஃப்ரெண்டா சேர்ந்துருவேன். அப்பதான் நம்மளும் படிக்கலாமா? நம்ம படிக்காம இருக்கனால படிக்கிற பிள்ளைகளோட சேர்ந்துறதா? வீட்டுல வந்து படிப்பீங்களா? வீட்டுல வந்து விழுந்து படிப்போம். ஏன் கேக்குற? சேகர் மாமா எல்லாம் பொட்டப்பாடம்னா அப்படி பண்ணுவாரு. 2 2 2 4 3 2 6னா அது மறந்துடாது அந்த மாதிரி படிச்சா? அப்படிதான் படிக்கிறது. வாய்ப்பாடெல்லாம் இப்ப எல்லாம் வேற மாதிரி கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப வந்து இப்படிதான் மனப்பாடம் தான் பண்ணணும். வாய்ப்பாடெல்லாம் 8 8 64 98 எப்படி அப்படிதான் பண்ணணும். அப்பெல்லாம் படிக்கிற பொருள் இங்கே கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் மம்மி? படிக்கிற பொருள் கடையில கிடைக்கும். அங்கே ஸ்கூல் கிட்டே கடை வச்சிருப்பாங்க. அந்த கடையில தான் கூட்டமா இருக்கும். எல்லாமே கிடைக்கும். இது நோட்டு, பேனா, எல்லாமே கிடைக்கும். ஆமா, ஸ்கூல் கிட்டே கடை வச்சிருப்பாங்க. ஸ்கூலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்த உடனே. ஸ்கூல் தானே சொல்லுவீங்க? காலடியா இங்க இருக்குமா? என்னோட ஸ்கூல் ஒக்கல். காலடிக்கு போற வழியில விட்டு பெரம்பாவூர் ஸ்கூல்ல தான் இவங்க 2 பேரும் படிச்சாங்க. பாய்ஸ் ஸ்கூல் அவங்க படிச்சது, நான் படிச்சது கோ எஜுகேஷன். கேர்ள்ஸும் பாய்ஸ் 2 பேருமே இருக்கும். ஆனா லவ் நிறைய இருக்கும். போய் கேரளாலயா? ஆமா, காலேஜ் முடிச்சுன்னா பிள்ளைய லவ், அப்பா லவ் தான் நிறைய இருக்கும். லவ்வெல்லாம் பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவா அவளை? நல்லா சின்சியரான லவ்வா இருக்கும். எப்படி? இல்ல இங்கே என்ன உயிரெல்லாம் மச்சுக்குதுங்க.
இதை விட ஆமா அங்கே தீவிரமா இருக்கும். அம்மா அப்பாவை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆ நல்லா இருக்குங்க. பார்க்கவும் பிள்ளைய சொப்பு சொப்பா அழகழகா அப்படியே மேலே இருந்து பிரம்மதேவன் அனுப்புன மாதிரியே இருக்கும். தமிழ்நாட்டு மாதிரி இருக்காதுங்க. பிரம்மதேவன் மேல இருந்து அனுப்புன மாதிரியே இருக்கும். அப்படிலாம் பார்த்தா என்னதான் சாப்பிடுறாங்க இப்படிதான் இருக்கான்னு தோணும். அவ்வளவு அழகா இருப்பாங்க லேடிஸ் எல்லாம் நிறைய. ஓ அதான் இந்த முண்டாஸ் இதுவும் போட்டுருப்பாங்க. முண்டாஸ் இல்ல, இவங்க எல்லாம் கொஞ்சம் நாகரிகமா சேலை பெரிய டாக்டருங்க மாதிரி இருப்பாங்க. டாக்டர் நல்லா இருப்பாங்க அவங்களாம். அப்படிலாம் பார்த்தா உண்மையில சத்தியமா அவங்க சோறு தான் சாப்பிட்றாளா என்ன சாப்பிட்றான்னு தோணாது. எப்படி அவ்வளோ அழகா இருப்பான்னு தெரியல. பிள்ளை பிள்ளைன்னு அழகா சூப்பரா இருப்பாளுங்க. கவலை இல்லாதனால கடைசியில பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ். கவலை இல்லாதனால இப்படி இருப்பா. கவலை இல்லாத இல்ல, கவலை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். கவலை இல்லாதனால இல்ல, அவங்களுடைய உடல் அமைப்பு அப்படி அழகா தலைமுடி இருக்கும் இங்க வரைக்கும் கிடக்கும். கேரளாவில் பொம்பளை லேடிஸ் கேரளா பொம்பளை நல்லா அழகா இருப்பாரு. அது அடிச்சுக்கவே முடியாது எப்படி சொன்னாலும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க கருப்பா திருத்தமா இருப்பாங்க. கேரளா பொம்பளையே சோப்பா அழகா இருப்பார். அது என்ன சொன்னாலும் அடிச்சுக்கவே முடியாது. எந்த ஒரு ஸ்டேட்டு மக்களை விட கேரளா பெண்கள் தான் நல்லா இருப்பார். இது பெங்களூர் கர்நாடகா பெங்களூர்ல சும்மா பெங்களூர்ல சும்மா நம்மள மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் இங்க இருந்து பொழைக்க போனவங்க தான். ஆமா பெங்களூர்ல எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அவங்கள விட இவங்க வேலை ரொம்ப பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னால கேரளாவில் அழகா இருக்காங்க. ஆமா குச்சிங்களே அப்படி வேலையும் பார்த்துருவாங்க. இப்ப வச்சிருக்காங்க பசங்க இங்க. ஆமா அந்த மாதிரி. ஓ நல்லா மெனிக்கா ஸ்கூல்ல ஓட்டி விடுறது மட்டும் விடுவாளுக்கு பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி டூ வீலர் ஓட்டிட்டு போய் விடுவாளுங்களா? டூ வீலர் இல்ல இப்ப சும்மா கையிலே பஸ்ஸுக்கு இதுல கொண்டு விடுவாளுக்கு. டூ வீலர்லாம் இப்ப இங்கே இருந்துச்சு. ஆனா அழகழகா இருப்பாளுங்க. ஒரு 3-4 பொம்பளை இதே மாதிரி எங்க காம்பவுண்ட் எங்க இதுக்குள்ள அப்படி இருப்பாளுங்க அழகா. அவருக்கு பேசினாங்கன்னாவே எங்களுக்கு அப்படியே சொற்களும் இதுல விழுந்த மாதிரி இருக்கும். இந்த பணக்கார நம்மள்ட்ட பேசுறாங்கன்னா சொல்லுங்க அப்படின்றவங்கள அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு அவங்க பேசினாவே. அழகுக்கு ஒரு மதிப்பு இருக்குதானே. ஆமா இப்போ ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் 11ஆவது ஆள் அழகா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துதான் நம்மளுக்கு சொல்ல தோணும். இப்போ நீங்களே ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகா இருக்கவங்களை பார்த்து சொல்ல தோணும். அதே மாதிரி இப்போ 10 பேர்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கையில நம்ம ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற எங்கிட்டாவது பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்மளே வேற எங்கிட்டாவது பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவோம். ஒரே ஆளையை பார்த்து பேசணும்னா அவன் நம்மளே பார்த்து பேசுறான்டா நம்ம இங்கிட்டு திரும்பிடுவோம்டா. தமிழ்நாடு லேடிஸ் கருப்பா இருந்தாலும் திருத்தமா இருக்காங்க. அவங்க திருத்தமாவும் இருப்பாங்க கலராகவும் இருப்பாங்க. தலைமுடியெல்லாம் அப்படியே அடர்த்தியா இருக்கும். எல்லாம் ஒரு இது கூட தெரியாது. அப்படி தலைமுடியெல்லாம் அடர்த்தியா. அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனாலதானே அப்படி இருக்கு. ஆரோக்கியமா இருக்கனாலதான் முடி நல்லா ஸ்ட்ராங்கா. மீன் தானே சாப்பிடுறாங்க. மீன் தேங்காய் எண்ணெய் இது சாப்பிடறதுனால ஆரோக்கியமா இருப்பாங்க. முடியல நம்மள மாதிரி இப்படி சொட்டையெல்லாம் தெரியவே தெரியாது. அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். அதே சொல்லல அதிசயமா இருக்கும் அங்க உள்ள பொம்பளையில பார்த்தா. இப்பவும் அப்படிதான் இருக்கா? இப்ப தெரியல. இப்ப நான் சமீபமா போகல. டிவி இதுல எங்கேயும் பார்க்கவும்ல. கேரளா சேனல் பார்த்தா தெரியும். இந்த நம்ம தமிழ்நாடு சேனல் மாதிரி கேரளா சேனல். தமிழ்நாடு சேனல்ல தான் பேட்டி கொடுக்குது இல்ல, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை. ஆமா தெரிஞ்சு போயிடும் போனா. அங்கேயும் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. காலேஜஸ் எல்லாம் இருக்கு. லவ்லாம் தீவிரமா இருக்கும். எல்லாம் எல்லாமே இருக்கு. காலேஜஸ்ல சங்கரா காலேஜ்னு ஒரு காலேஜில் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. பாடகத்தில் தேவையா? முதல்ல எதுக்காலே தண்ணிக்குள்ள போட்டு அது சுவாலஜி இருந்தாதே, அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாதான் தேவை. நீங்க சொன்னீங்க போய் நாங்க பாத்துட்டு வருவோம். ஆமா அதே நாங்க முதலே பார்ப்போம். காலேஜுக்குள்ள படிக்காமலே போய் முதலே பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்க இங்க காலேஜுக்கு எங்களை அனுப்புறாங்க. எங்களை காலேஜுக்கு அனுப்பவே இல்லை.
சும்மா காலேஜ் பார்க்க போனது. ஆனா அப்பவும் காலேஜ் எல்லாம் படிக்க வைக்கல. அதுல எல்லாம் குறைஞ்சி போயிடுவான்ட்டு படிக்க வைக்கல எங்க அம்மா அப்பா. அது படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையா இருந்தது. ஆமா, காலேஜ் படிச்சிருந்தா கேரளா கவர்மெண்ட்ல நான் ஏதாவது வேலையாவது வாங்கிட்டேன். அலப்பாமாவே படிக்க, அலப்பாமா நல்லா படிப்பாங்க. அலப்பாமா சூப்பரா படிப்பாரு. அவங்க படிக்க வைக்க மாட்டேன், காலேஜ் எல்லாம் படிக்க வச்சா தப்புங்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப. நீங்க ஆனா பார்த்து கேட்க மாட்டீங்களா? கேட்டு நாங்க அடம் பண்ணி அழுவோம். ஒரு நாள் பட்டினி கிடந்தாலும் வேண்டாம் சாப்பிட வேண்டாடி போங்கன்னு விட்டுருவாரு. அப்படி விட்டாதான் சரியா வரும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்பதான் இவன் நம்ம பட்டினி கிடந்தாலும் கூட கண்டுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, படிச்சாலும் இல்ல அப்படின்னா இப்பதான் படிச்சாதே முன்னுக்கு வரணும்னா ஓரளவு நாடு நல்லா வந்து எல்லாருமே டீசெண்டா நம்ம வேலைக்கு போகணும்டா, வீட்டு குடும்பத்தை காப்பாற்றணும்டா அப்படின்னு வேலைக்கு போறாங்க, வேட்டைக்கு போறாங்க, இதுக்கு போறாங்க. பிஇ படிச்சனால எவ்வளவு பேர் மெச்சூரிட்டியா இருந்துக்கிறாங்க. மெச்சூரிட்டியா நல்ல குழந்தை நல்ல இதுவாகவும் இருக்காரு. ஓரளவு பிஇ படிச்சாச்சுன்னா கொஞ்சம் அறிவு கொஞ்சம் நல்ல பிராடா வந்துடுதுல. வர்றவங்களுக்கு வருது, வர்றதுக்கு அப்படியே தான். அப்படியே மம்மி. டேஸ்ட் எப்படி மம்மி இருக்கு? குழம்பு டேஸ்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? குழம்பு டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா இருக்கு. வலிக்கு நம்ம பிராடா யோசிப்பீங்களா ஷார்ட்டா யோசிப்பீங்களா? நான் எனக்கு பிராடா யோசிப்பேன். இனிமே நான் யோசிச்சு என்ன பண்றது, நீங்க யோசிக்கிறதுல தான் நடக்கிறது இருக்கு. ஓ, இனிமே ஏன் யோசனை ஏன் செயல்பாடெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஆகல. வீட்டுல தானே ஒரு ஏஜ் லேட்டு தாண்டிட்டோம். வீட்டுல தானே இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கோம்னால எங்களுடைய செயல்பாடுல எதுவும் இல்லை. இனிமே நாங்க ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போனா யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க போனாதே வாப்பா அப்படிம்பாங்க. ஓ, அப்ப வயசுக்கு மேல இது மரியாதை இல்லை. நம்ம மரியாதை இதுவா இருக்கணும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு. அதே மாதிரி சின்ன பிள்ளை பழக்கம் நம்ம இப்போ பண்ணோம்னா என்ன இப்போ போய் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு சின்ன பிள்ளைய தான் சின்ன பிள்ளைய பழக்கம். ஒரு வயசு உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் என்னப்பா நீயே இருந்துக்க உண்மையே வரமாட்டேனா அப்படிமே. அதே காலப்போக்கில் அப்படியே காலம் மாறி போகுது எல்லாமே. சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. ஆமா, வயசாச்சுன்னா நம்மள அவங்களே ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம். ஆனா இதே முன்னாடி நின்று செய்யற வேலைகள் செய்யலாம். ஆனா வந்து அந்த ரொம்ப காஞ்சிக்கிட்ட பேச மாட்டா. முதல்ல எல்லாம் கலக்கலன்னு பேசுவாங்க. இப்போ கொஞ்சம் கலக்கலன்னு பேச மாட்டாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க சத்த இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம என்னடா நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோமே நினச்சிக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் அப்படிதான் மதிப்பெல்லாம். வலிமை படப்பு நெருங்கிட்டு இருக்கா? படப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை போகணும். நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒத்தையா எப்படி போய் எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு புரியல. நீ சாயந்தரமா நீயே வரணும், நீ எடுத்துக்கிட்டுலாம் வருவீங்கன்னு தெரியல எல்லாத்தையும். முதல் நாளே பேக் பண்ணி வச்சிருந்தேன். பேக் பண்ணி வச்சாதான் எடுத்துட்டு போகணும். நம்ம அடுத்த நாள்ல இங்கே தானே வந்துட்டு லீவ் போட்டுருக்கீங்க. அரை நாள் லீவ் போட்டுருக்கீங்க. அதான் நானே வச்சேன். ஹாஃப் டே லீவ் போட்டோன்னா மதியம் வந்துடலாம். மதியம் வந்துட்டு இங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி விட்டுருவோம். நான் காலையில் எப்படி போயானேன் மாசம். நீங்கள் காலையில் போயிருங்க, நான் மதியம் கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நம்ம நைட்டு வரணும்ல. அப்புறம் சனிக்கிழமை காலையில் போகணும்ல. சனிக்கிழமை மதியானம் பெரிய படப்பு இருக்கு. அப்புறம் சனிக்கிழமை நைட்டும் பெரிய படப்பு இருக்கு. நம்ம நீ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுமே. 7 மணிக்கு வந்தால் இங்கே படப்பே முடிஞ்சு ஒரு நைட்டு படப்பு. ஆமாம், அதனால ஆஃப் டே வேலை லீவ் எடுத்தீங்கன்னாதான் சரியா வரும். சாமி கும்பிடணும்ல. ஆமாம், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாமி கும்பிடணும்ல. நேற்றுக்கு முகூர்த்த கல்லாம் ஊனிட்டாங்க. ஊனிட்டாங்க திங்கக்கிழமை போட்டுருந்துச்சா? அதில் ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. நீங்கள் பார்க்கலையா? வாங்க வாங்கன்னா நான் எங்கேயே போகிறேன். முகூர்த்த கால் ஊனியாச்சு. முகூர்த்த கால் நம்ம ராயவரத்தாளுக்கு தான் உருவாங்க. ஆமாம் ஆமாம், ராயவரத்தாளுக்கு தான் எடுப்பு எடுக்கிறது எல்லாம். அப்படியா? அவங்க கலந்துக்கிறதே மற்ற ஆளுங்க. ஆனா ஏலமெல்லாம் எடுப்பாங்க, பணங்காசெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கலந்துக்கிறதே அவங்க எடுப்பு. மற்றபடி ஃபுல்லா செய்யறது பூரா ராயவரத்தாளுக்கு தான்.
அவங்க தான் இங்கே இருக்கனால. ஆமா, ராயவரத்தாளுக்கு தான் பொறுப்பு. ஏன்னா நம்ம ஊர்ல தானே கோயில் கட்டி இருக்கு. ஆமா ஆமா, அந்த சாமிக்கான கோயில் நம்ம ஊர்ல தானே கட்டி, அதனால நம்ம தான் பண்ணணும். நம்ம தான் எல்லாம். உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா நீ தானே பொறுப்பு. ஆமா, நீ எப்படி கண்டுக்காம உட்கார்ந்துருப்ப? அந்த மாதிரி தான். இன்னைக்கு பொரியல் மம்மி? பொரியல் இந்த கேரட்டு நறுக்கி வச்சிருக்கேன். கேரட் பொரியல். குழம்பு வந்துருச்சா மம்மி? குழம்பு வந்துருச்சு. சாதம் வந்து டைம் ஆயிடுச்சா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சிட்டு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சா? அந்த கேரட் பொரியலுக்கு நறுக்கி வச்சிருக்கேன். அதை வேக வச்சு பொரியல் பண்ணணும். சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வாங்கின மல்லிகைப்பூ பாருங்க. கொஞ்சம் சாமிக்கு வைக்க காலையில மறந்துட்டேன். இப்பதான் வைக்கிறேன். இப்பவும் காலையில தான், இப்பதான் அடிச்சிருந்தேன். அது வச்சிருவோம் சாய்பாபாவுக்கு. இது இந்த முருகருக்கு. பொண்ணுக்கு வச்சுதான் அங்கிட்டு விழுந்துருச்சு. பின்னாடி விழுந்துருச்சா? அந்த பிள்ளையாருக்கு முதல் கடவுள். மெயின் சாமிகளுக்கு எல்லாம் வச்சிடுறது. அப்புறம் மகாலட்சுமி மங்களகரமா இருக்கணும். ஆமா. இங்க பாருங்க பூ வச்சிருக்கு. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கெல்லாம் பூ இல்லை. சரி, ஆனா மல்லிகைப்பூ வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதவு திறக்கையிலே அவ்வளோ ஒரு வாசம் அடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.